வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஐசிபி அகாடமி சிசிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ லாஸ்ட் லெசன் 5.7 டெசிஷன் மேக்கிங் டைப்ஸ் அண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது முடிவெடுத்தல். அப்போ ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது மேனேஜரியல் ப்ராசஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க். இது ஒவ்வொரு ஜங்ஷனில் ஒரு பாயிண்டில் எல்லா மேனேஜ்மெண்ட்டும் எல்லா நிறுவனமும் எல்லா ஆர்கனைசேஷனும் அந்த டெசிஷன்ஸை எடுத்து தான் ஆகணும். அப்போ அந்த டெசிஷன் அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறாங்க, ஆர்கனைசேஷனுக்கு பெஸ்ட்டு சூட்டடாக, ஆர்கனைசேஷனோட கோலுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி, ஆர்கனைசேஷனோட ரிசல்ட்டுக்கு நல்லதாக முடிவெடுக்கிற இதை தான் நம்ம டெசிஷன் ப்ராசஸை தான் நம்ம டெசிஷன் மேக்கிங்னு சொல்கிறோம். அப்போது அந்த டெசிஷன் மேக்கிங்கிறது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு உரியதாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸாக இருக்கலாம். அந்த ப்ராசஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். அதில் வேரியஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ், ஹைலி ஸ்கில்டு பீப்புள் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. ஒரு சின்ன ஆர்கனைசேஷனாக இருந்தால் எல்லா லெவல் மேனேஜர்ஸ் கூடி ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். இதே ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக இருந்தால், காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷனாக இருந்தால் அங்கே நல்ல எஃபிஷியண்ட் ப்ரொஃபஷ்னல் டீம் வேணும். டெசிஷனுக்குன்னு எடுக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலாக ட்ரெயின் ஆனவங்க வேணும். அப்போ இவங்களால் எடுக்கப்படுற அந்த டெசிஷன் அந்த ஆர்கனைசேஷனோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு டே டு டே ஆப்ரேஷனும் கரெக்டாக டெசிஷன்ஸ் எடுத்தால் மட்டுமே சரியான முறையில் செயல்பட முடியும். அப்போ மேனேஜர்ஸ் அப்படிங்கிறவங்க லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸை ஃப்ரேம் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. அதுக்குரிய ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்குரிய பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ், இந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு என்னென்ன மெத்தட் அடாப்ட் பண்ணணும், இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும், எந்தெந்த ஜாபை யாருக்கு கொடுக்கணும், எந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு இது மேட்ச் ஆகும், எப்படி இவங்கள மோட்டிவேட் பண்ணி ஹையர் பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர முடியும், எந்த ஆக்டிவிட்டீஸை யார் கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இதையெல்லாம் முடிவெடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு மேனேஜர். அப்போ டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது அவருடைய ஜாப் தான். ஸோ மேனேஜ்மெண்ட்டில், ஒரு நிறுவனத்தில், ஒரு ஆர்கனைசேஷனில் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தால் கூட அது இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷன் நடைபெறது அப்படிங்கிறது கஷ்டம். இதை சைமன் ஹெர்பர்ட் ஏ சைமன்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் வித் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு மேனேஜர் பண்ணுற வேலையை தான் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ எல்லா மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸும் டெசிஷன் மேக்கிங்கை சுற்றி தான் இருக்குது அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது. இந்த டெசிஷன் மேக்கிங்க்கு நம்ம 4-5 டெஃபினிஷன் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஃபிலிக்ஸ் எம் லூபிஸ் அப்படிங்கிறவரை டிஃபைன் பண்ணுறாரு. எ டெசிஷன் ரெப்ரசன்ட்ஸ் அ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு முடிவு அப்படிங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி பார்க்கப்படுது. அ ஃபைனல் ரெசல்யூஷன் ஆஃப் அ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் நீட்ஸ், மீன்ஸ் ஆர் கோல்ஸ். நிறைய நீட் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது, நிறைய கோல்ஸ் இருக்குது. அப்போ அதிலெல்லாம் இருக்கிறதுல ஒன்றை பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறது தான் டெசிஷன். அது ஃபைனல் ரெசல்யூஷனாக அமையுது. இட் இஸ் அ கமிட்மெண்ட் டு ஆக்ஷன் மேட் இன் த ஃபேஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி, காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஈவன் இர்ராஷனாலிட்டி. அதாவது ஒரு அன்சர்டனாக இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப அதிகமான நடவடிக்கைகள் உள்ளடக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஏரியாவில் ஒரு முடிவு எடுக்கிறது, ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது, ஒரு கமிட்மெண்ட்டுக்காக எடுக்கிறது டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு லூபிஸ் சொல்கிறார். He defines also it as a course of action. Course of action na இது continuous ஒரு work which is consciously chosen for achieving a desired result. தேவைப்படுற ஒரு முடிவை கிடைக்கிறதுக்காக, அச்சீவ் பண்ணுறதுக்காக வரிசையாக ஒரு தொடர்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இதை தான் டெசிஷன் மேக்கிங் அவர் சொல்கிறார். இதே ஜார்ஜ் ஆர் டெரி எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னா, இட் இஸ் எலெக்டிங் ஆஃப் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரம் 2 or more ஆல்டர்னேட்டிவ் டு டிட்டர்மைன் அன் ஒப்பீனியன் ஆர் அ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஒரு செயலை முடிக்கிறதுக்கான பல வழிமுறைகளில் ஏதோ ஒன்றை செலக்ட் பண்ணுறது, தேர்ந்தெடுக்கிறது தான் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற அர்த்தம் படுற மாதிரி ஜார்ஜ் டெரி சொல்கிறார். இதை விட ஆண்ட்ரூ அப்படிங்கிறவர் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், இட் இஸ் அ ப்ராசஸ் இன்வால்விங் இன்ஃபர்மேஷன். அது ஒரு நடவடிக்கை. இதில் தகவல் நமக்கு தேவைப்படுது. சாய்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட் ஆக்ஷன், என்னென்ன வகைகள் இருக்குது,
இம்ப்ளிமெண்டேஷன் அதை எப்படி உபயோகப்படுத்துறது, அண்ட் எவல்யூஷன் அதை எப்படி எவால்வ் பண்ணுறது, தட் இஸ் வேல்யூ பண்ணுறது, தட் இஸ் டைரக்டட் டு தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் சர்டன் ஸ்டேட்டட் கோல்ஸ். நமக்கு இருக்கக்கூடிய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான தகவலை தெரிஞ்சு அதுக்குரிய வெவ்வேறு நடவடிக்கைகளை கண்டுபிடிச்சி அதில் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எது நல்லபடியாக இந்த ரிசல்ட்டை நோக்கி போகுங்கிறத முடிவெடுக்கிறது தான் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ஆண்ட்ரூ அவருடைய டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டு ஜான் மெக்டொனால்ட் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் இஸ் த பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் பை ப்ரொஃபஷன் இஸ் அ டெசிஷன் மேக்கர். எந்த ஒரு பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவும் ஒரு டெசிஷன் மேக்கர் தான். அன்சர்டனிட்டி இஸ் இஸ் ஆப்போனன்ட். அன்சர்டனிட்டினா எதுன்னு தெரியாத ஒரு அன்சர்டன் இவெண்ட்ஸ், தீர்மானிக்க முடியாததாக இருக்குது. ஓவர் கம்மிங் இட் இஸ் ஹிஸ் மிஷன். இதுதான் எதிரி. இதை ஓவர் கம் பண்ணுறது எப்படிங்கிறது தான் அவருடைய டாஸ்க்கு. Whether the outcome is a consequence of luck or wisdom, moment of revision is without doubt the creative event in the life of the executive. இதனுடைய ரிசல்ட் லக்காக இருக்கலாம், இல்லை நாலேஜால் இருக்கலாம். ஆனால் அதை எப்படி ரிவைஸ் பண்ணுறது, எப்படி ஒரு க்ரியேட்டிவ் இவெண்ட்டாக லைஃப்பில் அதை மாற்றிக்கிறதுங்கிறது தான் அந்த எக்ஸிக்யூட்டிவோட ஒர்க்குங்கிறது ஜான் மெக்டொனால்ட் கொடுக்குற இம்பார்ட்டண்ட் டெஃபினேஷன். ஸோ டெஃபினேஷன் இத்தனையும் வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன அதுக்கு கன்க்ளூஷனுக்கு வரலான்னா, இருக்கிற செவ்ரல் ஆல்டர்னேட்டிவில் ஒரு ஆல்டர்னேட்டிவை செலக்ட் பண்ணுறது தான் டெசிஷன் மேக்கிங். அந்த ஃபைனல் ப்ராசஸ் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது தான் நம்ம டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா இருக்குது, டெஃபினேஷனோட டெசிஷன் மேக்கிங்கோட டெஃபினேஷன்ஸை வச்சு பார்க்கும்போது அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இட் இஸ் அ ப்ராசஸ். இது ஒரு கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் மேக்கிங் ரேஷ்னல் சாய்ஸ் ஆர் செலக்டிங் ஒன் ஆஃப் தி வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன். இருக்கக்கூடிய அவைலபிள் ஆக்ஷன்ஸ் என்னென்ன வகையான ஆக்ஷன்ஸ் இருக்கோ அதில் ஒன்றை செலக்ட் பண்ணுறது தான் ஒரு ப்ராசஸாக எடுக்கிறோம். ஒரு சாய்ஸை கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறது தான் டெசிஷன் மேக்கிங்கோட கேரக்டரிஸ்டிக். இட் இஸ் நெசசரி ஒன்லி வென் டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் ஆர் அவைலபிள். இது எங்கே நமக்கு தேவைன்னு படுது, எப்போ நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கோ அப்போ தான் நமக்கு டெசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப முக்கியமாக படுது. ஸோ இட் இஸ் அ பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி. பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டினா அதுக்கு ஒரு பயன் இருக்குது, ஒரு பலன் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை. இட் இன்வால்வ்ஸ் த கமிட்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் ரெப்புடேஷன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் அந்த ஆர்கனைசேஷனோட ஒரு நல்ல பெயரோட ரெப்புடேஷனை காப்பாற்றுறதுக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் டெசிஷன் மேக்கிங். இட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த சிச்சுவேஷன் ஆஃப் த என்விரான்மெண்ட். அப்போது டெசிஷன் மேக்கிங்கிறது அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் சிச்சுவேஷனுக்கும் அந்த என்விரான்மெண்ட் அங்கே இருக்கிற ஒரு சுற்றுப்புறத்துக்கும் தகுந்த மாதிரி அதனோட தொடர்புடையதாக தான் டெசிஷன் மேக்கிங் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்காக பார்க்கப்படுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டில் டைப்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் பார்க்குறோம். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரொட்டீன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ். ரொட்டீன் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெப்படிட்டிவாக சில ப்ரொசீஜர்ஸு, சில பாலிசிஸு, இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அதுக்கு பேர் ரொட்டீன் டெசிஷன்ஸ்னு சொல்கிறோம். இதில் நிறைய டேட்டாஸ் கலெக்ஷன் தேவைப்படாது, நிறைய பீப்புளை இன்டர்வியூ பண்ண தேவைப்படாது. ஜஸ்ட் லைக் தட் வழக்கமாக செய்கிற நடவடிக்கைகளில் எடுக்கிற முடிவு மாதிரி எடுத்துக்கிட்டே போகலாம். இது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் ஒரு டைமென்ஷனலில் தான் போயிட்டுருக்கும். ரொம்ப ஸ்பெஷல் எஃபர்ட் அந்த மேனேஜர் இதில் போட வேண்டியது இல்லை. இந்த மாதிரியான டெசிஷன் மிடில் லெவலில், லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட் லெவல்லையே எடுத்துக்கலாம். பேசிக் டெசிஷனாக தான் இதெல்லாம் இருக்கும். ஜென்ரலாக இதை டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கோ ஒரு பெரிய லெவலுக்கோ எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. இருக்கிற மிடில் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸை இதை ட்ரீட் பண்ணி இதுக்குரிய டெசிஷன்ஸை எடுத்துருவாங்க. ஹையர் த லெவல் of manager, the more strategic decisions is required to be taken. அதாவது மேனேஜர்ஸ் ஹையர் லெவலில் போக 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 டெசிஷன்ஸ் அங்கே எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டெசிஷன்ஸ் மட்டுமே அங்கே எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது பாலிசி மேட்டர்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங்காக இருக்கலாம், இல்லைன்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் அந்த மாதிரியான ஹையர் லெவல் டெசிஷன் மேக்கிங் தேவைப்படும். கரெக்ட் ப்ராப்ளம்
அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த டெசிஷனில் மேக்கிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அப்போது மேனேஜர்ஸ் வந்து அந்த டெசிஷன் எடுக்கும்போது ரொம்ப சீரியஸாக டெசிஷன் எடுத்தால் தான் அந்த டெசிஷன்ஸ் வந்து லோவர் லெவல் டெசிஷன் மேக்கர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரொட்டீன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ். அடுத்தது கைண்ட் வந்து ப்ரோக்ராம்டு அண்ட் நான் ப்ரோக்ராம்டு. ப்ரோக்ராம்டு டெசிஷன்னா ஏற்கனவே அதெல்லாம் வகுக்கப்பட்ட ஒன்று தான். தே ஆர் ஆஃப் ரொட்டீன் நேச்சர், ரெப்படேட்டிவ், ரொம்ப ஸ்பெசிஃபிக் ப்ரொசீஜர்ஸில் வழக்கமாக செஞ்சுட்டு வர ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸாக தான் இருக்கும். பட் நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன் எங்கே அரைஸ் ஆகும்னா அன்ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம்ஸு, ஒரு ஸ்டாண்டர்டு ப்ரொசீஜர்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா, இப்போ திடீர்னு ஒரு எம்ப்ளாயி ரொம்ப நாள் வராமல் விட்டார், எந்த இன்டிமேஷனும் இல்லைன்னா அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ரொசீஜர் வைப்போம். ஒன்றா அவருக்கு மேலே சார்ஜ் ஷீட் போடுவோம், இல்லை சஸ்பென்ஷன் எடுப்போம், ஆக்டிவிட்டி எடுப்போம். அந்த மாதிரி பண்ணால் அது வந்து ரொட்டீன் ப்ரோக்ராம்டு டெசிஷன். பட் நிறையா பேர் திடீர்னு ஆப்சண்ட் ஆனாங்க, எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அப்படின்னா இது வந்து ஒரு ரொட்டீன் மேட்டர் இல்லை. இது கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன் எடுக்கணும். இங்கே இந்த மாதிரி இருக்கிறது நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன். சடனாக ஹேப்பனிங், இட்ஸ் நாட் ஹேப்பனிங் ரெகுலர்லி ஆர் இட் கேன் ஹேப்பனுங்கிறத நம்ம பார்த்தது ஒன்றா இருந்தால் அதெல்லாம் ப்ரோக்ராம்டு. நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன் அப்படிங்கிறது வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி ஹேப்பனிங் இவெண்ட்டு. அப்போ அதை வந்து நம்ம அந்த ப்ராப்ளமை ஸ்டடி பண்ணி அந்த சிச்சுவேஷனை அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு ஒரு வேரியஸ் சொல்யூஷன் என்னங்கிறத பார்த்து, வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்து உள்ள ஆழமாக அந்த ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கைண்ட் இஸ் பாலிசி அண்ட் ஆப்ரேட்டிங் டெசிஷன்ஸ். பாலிசி டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது டாப் மேனேஜ்மெண்ட்டால் மட்டும்தான் எடுப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான டெசிஷனாக இருக்கும், அந்த ஃபுல் என்டர்பிரைஸையே அஃபெக்ட் பண்ணக்கூடிய டெசிஷன்ஸாக இருக்கும். ஆனால் ஆப்ரேட்டிங் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது லோவர் மேனேஜ்மெண்ட் லெவலில் தான் எடுப்பாங்க. ஏன்னா சின்ன சின்ன ஆக்ஷனை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது, இப்போ போனஸ் கொடுக்குறதோ, ஒரு பர்க்ஸ் கொடுக்குறதோ, ஒரு சேலரி ரிவிஷனோ, அதெல்லாம் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறது. அதே வந்து லோவர் லெவலில் வந்து கால்குலேஷன் ஆஃப் போனஸ், இவங்க கொடுக்குற போனஸ் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுறது லோவர் லெவலில் முடியதான் இருக்கும். அதை எக்ஸிக்யூட் தான் பண்ணுவாங்க இவங்க. ஸோ இது ரெண்டு டெசிஷன், பாலிசி அண்ட் ஆப்ரேட்டிங் டெசிஷன்ஸ்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் டைப் இஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் பர்சனல் டெசிஷன்ஸ். ஆர்கனைசேஷன் டெசிஷன்னா ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் அ பர்சன், அந்த பர்சன் உட்காந்துருக்கிற சேருக்கு அந்த பொறுப்புக்கேற்ற டெசிஷன் எடுத்தால் அது ஆர்கனைசேஷனல் டெசிஷன் எடுக்கிறோம். அதே பர்சனல் டெசிஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலாக அவர் எடுக்கிற ஒரு முடிவு. அவரை வந்து அதை வேறு யாருக்கும் மாற்ற முடியாது. ஒரு இண்டிவிஜுவலாக அவர் அந்த இடத்துல எடுக்க வேண்டிய முடிவை பர்சனல் டெசிஷன்னு சொல்கிறோம். அவர் அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு மெம்பராக அதை எடுக்கிறது இல்லை. ஒரு சபார்டினேட் மிஸ்பிஹேவ் பண்ணார்னா ஒரு மேனேஜர் எப்படி அந்த சபார்டினேட்டை ஹேண்டில் பண்ணணும்னு எடுக்கிறது பர்சனல் டெசிஷன். அதே வந்து ஒரு குரூப் எப்படி ஒர்க் பண்ணணும், அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா அது ஆர்கனைசேஷனல் டெசிஷன் ஆகும். அது அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் அவர் செய்யக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் டெசிஷன். இண்டிவிஜுவல் டெசிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர் அந்த இண்டிவிஜுவல் போஸ்ட்டில் இருக்கிறதுனால அவருக்கு தெரிஞ்ச அந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு எடுத்தார்னா அந்த டெசிஷன் வந்து இண்டிவிஜுவல் டெசிஷன். இது ஒரு சின்ன நிறுவனத்தில் அடிக்கடி நடக்கக்கூடியதாக தான் பார்க்குறோம். ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே குரூப் டெசிஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ ஒரு கமிட்டியோ உட்காந்து இதுக்கு என்ன மெத்தடோ இதை எப்படி டீல் பண்ணணும்னு எடுத்தால் அதுக்கு பேர் குரூப் டெசிஷன்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது எப்படி ஒரு ப்ராசஸாக இருக்குது, அந்த ப்ராசஸ் என்னென்ன இன்வால்வ் ஆகி இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் வந்து 5 ப்ராசஸ் இருக்குது. அந்த ஒரு மேனேஜரும் அது அவருடைய ப்ரைம் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து அவர் ஒர்க் பண்ணணும். அப்போ அதுக்கு சீக்வென்ஷியல் ஸ்டெப் ஒன் ஆஃப்டர் தி அதர் இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆர் செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபையிங் அண்ட் டயக்னைசிங் த ரியல் ப்ராப்ளம். இப்போ எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங், எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் முதல்ல அது எதுக்காக எடுக்கப்படுதுங்கிறத காரணத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை டயக்னைஸ் பண்ணணும். அந்த வாட் வி வாண்ட் டு ஹேப்பன் அண்ட் வாட் இஸ் லைக்லி டு அக்கர் இஃப் நோ ஆக்ஷன் இஸ் டேக்கன். அதாவது என்ன செய்யணும், செய்யாமல் விட்டால் என்ன நமக்கு ரிசல்ட் அமையும், இது ரெண்டையும் நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்த்து தான் நம்ம டெசிஷன் எடுக்க முடியும். நியூமன் அண்ட் சம்மர் அதை எப்படி பாயிண்ட் பண்ணுறாருன்னா, காஸ் ஆஃப் த கேப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் சால்வ் தி ப்ராப்ளம். காஸ் ஆஃப் த கேப் அப்படிங்கிறது வந்து இந்த
ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இது நடக்கலைன்னா, இது எடுக்கலைன்னா, இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலைன்னா இது என்ன ஆகும், அப்போ எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், இந்த ரெண்டுயும் தெரிஞ்சு அது ஏன் நடந்ததுங்கிறத புரிஞ்சு எடுக்கிறது தான் ஒரு இம்பார்ட்டண்ட் டெசிஷன் மேக்கிங்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு பீட்டர் எஃப் ட்ரக்கர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ டெசிஷன் மேக்கர் என்ன பண்ணணும், நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ண பார்க்குறதுக்கு முன்னால் ஒப்பீனியன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமுக்கு என்னெல்லாம் விதத்தில் ஹெல்ப் பண்ணி எஃபெக்டிவாக அதை டீல் பண்ண முடியுங்கிற சோர்ஸஸை கலெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப்பாக பார்க்கப்படுது. செகண்ட் ஒன் இஸ் டெவலப்பிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்போ அந்த மேனேஜர் அந்த ப்ராப்ளத்தை என்ன அப்படின்னு பார்த்த பின்னால் இதுக்குரிய ரீசனபிள் ரியலிஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ்ஸை கலெக்ட் பண்ணலாம். அது டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டோ, காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டோ, சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். அதையெல்லாமும் கன்சிடர் பண்ணி இதில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வெவ்வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் நமக்கு என்னென்ன இருக்குது, எதெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத ஃபுல்லாக அவர் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு குரூப் பார்ட்டிசிபேஷன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இவர் பிரெயினை யூஸ் பண்ணலாம், இல்லை வேரியஸ் அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸை பீப்புள் என்கேஜ்டு அதுக்குள்ளே இருக்கிறவங்கள வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்ஜென்யூனிட்டி, ரிசர்ச் அண்ட் க்ரியேட்டிவ் இமேஜினேஷன் இதுக்கு ரொம்ப தேவைப்படுது. இப்போ பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸை முதல்ல அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னென்ன வேணும், இதில் எதை நம்ம இன்க்ளூட் பண்ணணும், எதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆக்டிவிட்டீஸோட லிஸ்ட் எடுத்து தேவையான ஆக்டிவிட்டீஸை எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்துக்க வைக்கிறது செகண்ட் ஸ்டெப்பாக பார்க்கப்படுறோம். தேர்ட் ஒன் இஸ் எவல்யூட்டிங் தி ஆல்டர்னேட்டிவ்ஸ். அப்போ ஒவ்வொரு டெசிஷனுக்கும் ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவும் எப்படி பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குங்கிறத நம்ம முதல் செக் பண்ணிக்கணும். அதை தான் இவாலுவேஷன் சொல்கிறோம். அப்போ டெசிஷன் மேக்கர் என்ன பண்ணணும்னா ஒரு ஆல்டர்னேட்டிவும் எடுத்து அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதை யூஸ் பண்ணால் என்ன விளைவுகள் வரும், என்ன நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறது இவர் முதலே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அப்புறம் அதில் அந்த ஆல்டர்னேட்டிவில் எது ரொம்ப சின்ன எஃபெக்டை கொடுக்கும், அதாவது ராங் எஃபெக்டை கொடுக்கும், எது மிகுந்த அதிக பலனை கொடுக்கும், எது பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ், எதில் லிமிட்டட் இது டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் மோர் அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணி அதை டெசிஷனாக அவர் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ எப்படி இந்த எவால்யூவேஷன் நடப்புறோம், எப்படி இதில் ஒரு குட் டெசிஷன் எடுக்க முடியும், எப்படி அது சூட்டபிளாங்கிறத செக் பண்ணணும்னா அதுக்கு க்ரைட்டீரியா இருக்குது. என்னன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆல்டர்னேட்டிவ்க்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்னென்ன ரிசோர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செலெக்ஷன் ஆஃப் அன் எம்ப்ளாயி அப்படின்னா அந்த எம்ப்ளாயியை எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணலாம், எங்கேருந்து முதல்ல இந்த ரிசோர்ஸ் எம்ப்ளாயீஸ் நமக்கு கிடைப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போகலாம், ஆடு கொடுக்கலாம், நம்ம லேபர்ஸ்கிட்டேயே சொல்லி கூட்டிகிட்டு வர சொல்லலாம், இல்லை ஏற்கனவே இருந்து டெம்ப்ரரியாக ஒர்க் பண்ணுறவங்கள இங்கே பர்மனெண்ட்டுக்காக கொண்டு வரலாம். இப்படி வேரியஸ் ரிசோர்ஸஸ் என்னென்ன இருக்குது அந்த ஆல்டர்னேட்டிவில் அதை செக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு எது இதில் காஸ்ட் சீப்பராக இருக்கும், எக்கானமி ஆஃப் த எஃபர்ட், நல்ல ரிசல்ட் கொடுக்கணும், பட் அட் த சேம் டைம் நமக்கு ஃப்ரீ ஒரு ஈஸி டு யூஸ், ஃபினான்ஷியலி பெரிய இதாக இருக்காது அப்படிங்கிறத பார்க்கணும். தேர்ட் ஒன் இஸ் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது இதில், ஒவ்வொரு எஃபர்ட்லேயும் ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ்லேயும் என்ன ரிஸ்க் இருக்குங்கிறத பார்க்கணும். ஃபோர்த் ஒன் இஸ் இதனால் என்ன ரிசல்ட் நமக்கு வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்ன ரிசல்ட் வரும், எப்படி வரும், எவ்வளோ டைம் எடுக்கும், ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவும் இந்த ஆல்டர்னேட்டிவில் நமக்கு போனால் எவ்வளோ டைம் எடுக்கும், அடுத்த ஆல்டர்னேட்டிவில் நமக்கு எவ்வளோ டைம் எடுக்குங்கிறத செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கோலை நோக்கி இது எவ்வளோ தூரம் போகும், கோலுக்கு 50% ஹெல்ப் பண்ணும், 80% ஹெல்ப் பண்ணும், 20% ஹெல்ப் பண்ணும், இந்த ஆல்டர்னேட்டிவ் தான் 100%, அப்படி ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவும் அந்த காமன் கோலுக்கு எவ்வளோ % ஹெல்ப் பண்ணுங்கிறத திங்க் பண்ணணும். லாஸ்ட் ஒன் இஸ் அதில் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னவாக இருக்குது, இதையெல்லாம் செக் பண்ணி தான் இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவும் செக் பண்ணணும். இதை தான் டெஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸாக வச்சு டெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் செலெக்ஷன் ஆஃப் அன் ஆல்டர்னேட்டிவ். இப்படி ஒவ்வொரு டெசிஷனுக்கு இருக்கிற ஆல்டர்னேட்டிவை நம்ம எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் அதில் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவை நம்ம அதில் எடுக்கணும். பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது அந்த எபிலிட்டி இருக்கிறவங்க அதை எடுக்கணும். சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர்ஸ் லெஸ் சக்ஸஸ்ஃபுல் ஒன்ஸை பிரித்து எடுத்துருவார். எடுத்துகிட்டு பெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஒன்றுலேருந்து ஒன்று எடுப்பார். அப்போ அந்த
ட்ரக்கர் அப்படிங்கிற ஒரு எக்கானமிஸ்ட் எப்படி அந்த 4 க்ரைட்டீரியா சொல்கிறாருன்னா, லோவர் ரிஸ்க்கு, எக்கானமி ஆஃப் எஃபர்ட், டைமிங், ரிசோர்ஸஸ் லெஸ்ஸாக யூஸ் பண்ணி இருக்கிறதுல பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவை செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஃபாலோ அப் த டெசிஷன். ஒரு ஆல்டர்னேட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆல்டர்னேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதாவது அதை ப்ராசஸ்க்கு போடும்போது அதை ப்ராப்பராக எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணி யாரெல்லாம் அந்த டெசிஷனை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, அந்த டெசிஷன் படி ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு அதை புரிய வச்சு அவங்களோட அக்செப்டன்ஸை வாங்கி அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டிசையர்ட் ரிசல்ட்ஸ் வருதா இல்லையாங்கிறதும் செக் பண்ணிக்கணும். அப்போது ஒரு மேனேஜர் வந்து அந்த டெசிஷன் சரியானபடி இல்லை அப்படின்னா உடனே அதை விட்டு வெளியில் வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் போகிறதுக்கு தயங்கக்கூடாது. அவர் அது தேவையாக இருக்கா, அந்த டெசிஷன் கரெக்டாக இருக்கா, அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணுற வகையில் இருக்காங்கிறத he has to check it at time to time, like at a reasonable period. ஸோ இந்த 5 வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங்காக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு டெக்னிக்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.